Sri Parashakti Vidyala CBSE Class 4th Subject Social. Welcome back to our 4th Standard Social Science online class. India our motherland. Book page number 3. Chapter 1. India our motherland. India is a very big country. The total land area of India is about 33 lakh square kilometers. It is the 7th largest country in the world. The countries which are larger in area than India are Russia, Canada, USA, China, Brazil and Australia. The total population of India is more than 125 crores. அதாவது நம்மளுடைய இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பிக் கண்ட்ரி, அதாவது ஒரு பெரிய நாடு. நம்ம இந்தியாவில் உள்ள மொத்த நிலப்பரப்பு பார்த்தோம் அப்படின்னா 33 லேக் ஸ்கொயர். அதாவது இதனுடைய நிலப்பரப்பு பார்த்தோம் அப்படின்னா 33 லட்சம் நிலப்பரப்பு கொண்டது நம்மளுடைய இந்தியா. இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, அதாவது உலகில் பெரிய நாடுகளில் 7வது பெரிய நாடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா தான். இந்தியாவை விட பெரிய நாடுகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா, கனடா, யுஎஸ்ஏ, சைனா, பிரேசில் அண்டு ஆஸ்திரேலியா. யுஎஸ்ஏனா அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு டோட்டல் பாப்புலேஷன், அதாவது மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 125 crores. அதாவது 125 கோடி மக்கள் 125 கோடி மக்களுக்கு மேலாக நம்மளுடைய கண்ட்ரியில் என்ன செய்கிறாங்க, மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட லொக்கேஷன். இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் த சவுத்ரன் பார்ட் ஆஃப் ஏசியா. India consists of the mainland and two groups of islands, one in the Arabian Sea and the other in the Bay of Bengal. India is surrounded by Pakistan and Afghanistan in the northwest, China, Nepal and Bhutan in the north, and Bangladesh and Myanmar in the east. Sri Lanka in the south is separated from India by Palk Strait. அதாவது நம்மளுடைய இந்தியானுடைய லொக்கேஷன் வந்து பார்க்க போகிறோம். நான் மேப்பில் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், 3 கலர்ஸில் வந்து என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய இந்தியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஷியாவில் தான், தெற்கு பகுதியில் தான் நம்மளுடைய இந்தியா வந்து அமைந்து உள்ளது. நம்மளுடைய இந்தியாவின் பிரதான நிலப்பகுதியையும் அதாவது 2 குரூப்ஸ் ஆஃப் ஐலண்ட், அதாவது 2 குழுக்களை கொண்ட தீவுகளையும் கொண்டது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அரேபியன் சி, அதாவது அரேபிய கடல். மற்றொன்று பார்த்தோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடா. 2 ஐலண்ட்ஸ், அதாவது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அரேபியன் சி அண்டு பே ஆஃப் பெங்கால், அரபிக்கடலையும் வங்காள விரிகுடாவையும் கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் வடமேற்கில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, நார்த் ஈஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் அண்டு ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட்டு கிழக்கில் பார்த்தோம் அப்படின்னா வடக்கில் பார்த்தோம் அப்படின்னா நார்த்து சைனா, நேபாள் மற்றும் பூட்டான். நெக்ஸ்ட்டு கிழக்கில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர். நெக்ஸ்ட்டு தெற்கு சைடில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா இலங்கை வந்து உள்ளது. இலங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலிருந்து, அதாவது ஃபால்க் ஸ்ட்ரேட்டு இதால் வந்து என்னது, அதாவது பால்க் நீரிணையால் வந்து இது வந்து இலங்கை வந்து தனியாக வந்து என்னது பிரிக்கப்பட்டு உள்ளது. The latitudinal and longitudinal
extent of India is about 30 degrees each. The Tropic of Cancer passes through the middle of our country. The north-south extent of our country is about 3,200 kilometers, while the east-west extent is about 2,900 kilometers. The land boundary of India is about 15,200 kilometers long. The coastal boundary of India, including the island groups, is about 7,500 kilometers. இந்தியாவின் அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை நீளமான அளவு ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ். கடகரேகை அதனுடைய வெப்பமண்டலம் நம் நாட்டின் சென்டர் பகுதியில் செல்கிறது, அதாவது நடு பகுதி வழியாக செல்கிறது. North-south extent of our country is about 3,200 kilometers. அதாவது வடக்கு தெற்கு அதனுடைய பரப்பளவு சுமார் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3,200 கிலோமீட்டர்ஸ். ஈஸ்ட் வெஸ்ட்டு அதாவது கிழக்கு மேற்கு பரப்பளவு சுமார் 2,900 கிலோமீட்டர்ஸ். இந்தியாவின் நில எல்லைகள் சுமார் பார்த்தோம் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர்ஸ். ஐலாண்ட் குரூப்ஸ் அதாவது தீவு, ஐலண்ட்னா தீவு, தீவு குழுக்கள் உட்பட இந்தியாவின் கடலோர எல்லைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7,500 கிலோமீட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு த சவுத்ரன் பார்ட் ஆஃப் இந்தியா இஸ் எ பெனின்சுலா. இட் இஸ் சரௌண்டட் பை த அரேபியன் சி இன் த வெஸ்ட், the Indian Ocean in the south, and the Bay of Bengal in the east. India is the only country in the world after which an ocean, Indian Ocean, has been named. The southernmost tip of the whole country is Indra Point, which is in the Nicobar Islands. The southern tip of the Indian mainland is Kanyakumari in Tamil Nadu. அதாவது இந்தியாவின் தெற்கு பகுதியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து எதனால் தீபகற்பம் என்று சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய வெஸ்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அரேபியன் சி, அதாவது அரபிக்கடல் வந்து அமைந்து உள்ளது. நெக்ஸ்ட் வந்து சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா தெற்கில் வந்து இந்திய பெருங்கடல், அதாவது இந்தியன் ஓசியன் உள்ளது. இதனுடைய ஈஸ்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு சைடில் பார்த்தோம் அப்படின்னா வங்காள விரிகுடா, அதாவது பே ஆஃப் பெங்கால் வந்து இருக்குது. ஸோ இதனை வந்து என்ன சொல்கிறாங்க, 3 சைடும் இருக்கிறதுனால இது வந்து என்னது ஒரு தீபகற்பமாக வந்து என்னது சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, உலகில் ஒரே நாடு இந்தியா மட்டுமே. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்திய பெருங்கடல் என்று அழைக்கப்படுகிறது. முழு நாட்டின் தெற்கு முனை வந்து நிக்கோபார் தீவுகளில் உள்ள இந்திரா பாயிண்ட் ஆகும். இந்தியாவின் தெற்கு முனை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து என்னது கன்னியாகுமரி. அதாவது இந்தியாவின் தெற்கு முனை நிலப்பரப்பில் என்னது இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி தான் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், செக் பாயிண்ட். நான் அந்த கொஸ்டின் 4 கொஸ்டின் ரீட் பண்ணி விடுறேன், நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 1, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. செகண்ட் கொஸ்டின், ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா ஆர் செப்பரேட்டட் பை டேஸ். கொஸ்டின் நம்பர் 3, த டேஸ் passes through the middle of India. Question number 4, the southernmost tip of the whole country is dash. 4 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, இந்தியாஸ் அண்டு ஸ்டேட்டஸ் அண்டு யூனியன் டெரிட்டோரிஸ், அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி நம்ம நினச்சி அப்புறம் பார்க்க போகிறோம். India became an independent country on 15 August 1947 and a republic on 26 January 1950.
The official name of our country is the Republic of India. Today, India is divided into 28 states and 9 union territories. The states are marked on the basis of languages spoken by the people. அதாவது 15th ஆகஸ்ட் 1947 நம்மளுக்கு என்னது சுதந்திரம் நாடாகவும், ஜனவரி 26 1950 குடியரசு தினமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் அமைக்கப்பட்டது. அதற்கு பின்பாடு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து 28 மாநிலங்களாகவும் 9 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டு உள்ளது. நம்ம 3rd ஸ்டாண்டர்டில் இதை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம வந்து என்ன செஞ்சோம் பார்த்தோம். 28 ஸ்டேட் அண்டு 9 யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மக்கள் பேசும் மொழிகளின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மாநிலங்கள் வந்து இது குறிப்பிடப்படுகிறது. நெக்ஸ்ட் பேஜ். The union territories are under the control of the union government. அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் வந்து யாரோட வந்து கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டு, அதாவது யூனியன் அரசின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. த ஆஃபீஸஸ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் ஆர் இன் நியூ டெல்லி. அதாவது நம்மளுடைய கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி தான். The offices of the union government are in New Delhi. யூனியன் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் தான் அமைந்துள்ளது. ராஜஸ்தான் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் அண்ட் கோவா இஸ் த ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் ஏரியா. ராஜஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேப்பில் நம்ம ராஜஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாகவும், கோவா பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டாகவும் உள்ளது. உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் அண்டு சிக்கிம் ஹேஸ் த லோவஸ்ட். அதாவது மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்து எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து மக்கள் தொகை அதிகமாகவும், சிக்கிமில் வந்து மக்கள் தொகை கம்மியாகவும் லோவஸ்டாகவும் உள்ளது. த 7 ஸ்டேட்ஸ் இன் த நார்த் ஈஸ்ட் ஆர் கால்டு 7 சிஸ்டர்ஸ். வடகிழக்கில் 7 மாநிலங்கள் 7 சகோதரிகள் என்று அழைக்கப்படுகிறது. The 2 groups of islands are Lakshadweep in the Arabian Sea and the Andaman and Nicobar Islands in the Bay of Bengal. தீவுகளின் 2 குழுக்கள் அரேபிய கடல் மற்றும் லட்சத்தீவு, வங்காள விரிகுடாவில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு. Physical features of India. India is a big country and has a large variety of landforms. The main types of landforms are mountains, hills, plains, plateaus, desert, etc. These landforms vary from one place to another. India can be broadly divided into 5 physical divisions. Northern mountains, northern plains, western desert, southern plateaus, coastal plains and the island groups. We will study about this physical division and the people living and working in this division in the next few lessons. அதாவது இந்தியாவின் இயற்பியல் அம்சங்கள், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம்னா இந்தியாவின் இயற்பியல் அம்சங்கள். இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய நாடு மற்றும் பல்வேறு வகையான நிலப்பரப்புகளை வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து அமைந்துள்ளது. அதுல முக்கியமான பகுதி பார்த்தோம் அப்படின்னா மவுண்டன்ஸ், ஹில்ஸ், பிளைன்ஸ், பிளேட்யூஸ், டெசர்ட் எக்ஸெட்ரா. அதாவது மலை, சமவெளி, பீடபூமி, பாலைவனம் போன்றவை நம்மளுடைய இந்தியாவில் வந்து அமைந்து உள்ளது. இந்த நிலப்பரப்புகள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு என்னது மாறுபட்டவை. ஒரு இடத்துல இருக்கிற அதே நிலப்பரப்பு வந்து மற்றொரு இடத்துல அதே சேமாக வந்து இருக்காது. அது வந்து எப்படி மாறுபட்டு தான் இருக்கும். இந்தியாவை 5 உடல் பிரிவுகளாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். இந்த உடல் பிரிவுகள் பற்றி இனி வரும் பாடங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதாவது நார்த்தர்ன் மவுண்டன்ஸ், நார்த்தர்ன் பிளைன்ஸ், வெஸ்டர்ன் டெசர்ட், சவுத்தர்ன் பிளேட்யூஸ், கோஸ்டல் பிளைன்ஸ் அண்டு ஐலாண்ட், இதெல்லாம் பற்றி நம்ம வந்து இனி வரக்கூடிய கிளாஸில் வந்து நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாப்டர் 1 இந்தியா அவர் மதர்லேண்டு ஃபுல்லாக டீச் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 3, 4, 5 இந்த 3 பேஜஸ் என்ன செய்யணும், 2 times என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.